வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, சேலம் ஸ்பெஷல் நொறுக்கல். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார சட்னி ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயில சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார சட்னி ரெடி. இப்போ கிரீன் சட்னி ரெடி பண்ண போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய், இஞ்சி இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா எலுமிச்சை பழச்சாறை சேர்த்து மிக்ஸ் பண்ணா கிரீன் சட்னி ரெடி. இப்போ நொறுக்கல் செய்யறதுக்காக முறுக்கு, தட்டுவடை, துருவன பீட்ரூட், துருவன கேரட், கார சட்னி, கிரீன் சட்னி, கட் பண்ண தக்காளி, வறுத்த வேர்க்கடலை, பூண்டு ஆயில், கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த முறுக்கையும் தட்டுவடையும் நல்லா நொறுக்கி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனா இல்லாம கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு இருக்கிற மாதிரி இதை நல்லா நொறுக்கி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கார சட்னியை சேர்த்துக்கலாம். இது கூடவே கிரீன் சட்னியும் ஆட் பண்ணிக்கலாம். துருவன கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதுல துருவன பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஆயிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நொறுக்கல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.